நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையில் கடைசி அமர்வில் ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனையை, பாவ மன்னிப்புக்கான ஒரு பிரார்த்தனையை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான அற்புதமான ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இறைவா, எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்துக் கொண்டு விட்டேன். உன்னை தவிர வேற யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே உன்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பு தருவாயாக, மேலும் எனக்கு கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் கருணையாளனுமாக இருக்கிறாய். இந்த பிரார்த்தனையை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகையின் கடைசி அமர்விலே ஓதுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே ஒரு சிறிய பிரார்த்தனை, மரணமிட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் கடைசி இருப்பிலே ஓதி வாருங்கள். இம்மையிலும் மறுமையிலும் மாபெரும் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோம்.